ஒராங்குட்டான் வந்து சாலிட்டரி அனிமல், தனித்தனியா வாழக்கூடியது. அதனால வேற வழி இல்லை, இது வந்து தானா தேடி உணவு தேடி தான் வாழணும். அப்ப கடைசி வரைக்கும் கண்ணை வச்சு உணவு தேடுறனால, பயங்கரமா கண்ணுக்கு வந்து வேலை கொடுக்குறனால அது வந்து காலப்போக்கில் அதனுடைய பார்வை திறன் வந்து குறையும். ஒராங்குட்டான் வந்து என்ன சாப்பிடும்? ஏன்னா இது ஹெர்பிவோரஸா, கார்னிவோரஸா, ஆம்னிவோரஸா? இல்லை 60% 90% ஃப்ரூட்ஸ் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பா மாம்பழம், அத்திப்பழம். அது ஏன் ப்ரோ? அதை ஏன் இப்போ கொரில்லாவுக்கும் அப்படித்தான் இருக்கு, நம்ம சிம்பான்சிக்கும் அப்படித்தான் இருக்கு, இப்போ ஒராங்குட்டானுக்கும் பழங்கள் ஏன் ப்ரோ ஸ்பெஷலா பிடிக்குது? ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இது எறும்பு, பூச்சி, கரையான்களை சாப்பிடுறது மட்டும் இல்லாம சின்ன இது பறவைகள் இருக்கும், பறவைகளுடைய முட்டையை சாப்பிடும் திருடி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பறவைகளை வேட்டையாடி கூட சாப்பிடும். பறவைகளை, எலிகளை, அதுக்கப்புறம் வந்து மற்ற பாலூட்டிகள், சின்ன சின்ன அணில்கள் மாதிரி பாலூட்டிகளை வேட்டையாடும். ஏன்னா இது வந்து இந்த இனிப்பு கிடைக்காதப்போ வேட்டையாடுமா? சிம்பான்சி வந்து நம்மளே சொல்லியிருக்கோம் மரத்துல உள்ள கூடு கட்டி தான் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒராங்குட்டான் எங்க வந்து தூங்கும்? ஒராங்குட்டானும் வந்து மரத்துல தான் தூங்கும், கூடு கட்டி தான் தூங்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 அடியில இருந்து 100 அடி ஹைட்ல இருக்கிற மாதிரி கூடு கட்டிடும். 100 அடிக்கா? போன சீரீஸ்ல கொரில்லாவோட சுவாரஸ்யமான விஷயங்கள், வாழ்க்கை முறை, கொரில்லா எங்கெல்லாம் வாழுது, எப்படி சாப்பிடுது, அதுக்குள்ள இருக்கிற தலைவருக்கான பொறுப்பு, அதோட குடும்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் குரங்கோட இன்னொரு இனம், கரெக்டு தானே, குரங்கோட இன்னொரு இனமான உராங்குட்டான் சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். யாராச்சும் முறைச்சா கூட சொல்லுவாங்களே, என்னப்பா இவன் உராங்குட்டான் மாதிரி முறைக்கிறா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த உராங்குட்டானோட ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் தானே கேக்குறீங்க? உராங்குட்டானோட சுவாரஸ்யமான விஷயங்கள் ப்ரோ. ஃபர்ஸ்ட், உராங்குட்டானோட ஸ்பீசிஸ் எத்தனை வகைகள் இருக்கு ப்ரோ உராங்குட்டான்ல? உராங்குட்டான்ல வந்து 3 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து போர்னியன் உராங்குட்டான் அப்படின்றது. இது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து பாங்கோ பிக்மயஸ் அப்படின்றது. இன்னொன்று வந்து சுமட்ரான் உராங்குட்டான் அப்படின்றது. இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பாங்கோ அபெலி அப்படின்றது. மூணாவதா வந்து டாப்பனிலி உராங்குட்டான் அப்படின்ற வகை. இது வந்து ரொம்ப அழியக்கூடிய தருவாயில் இருக்கு. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பாங்கோ டாப்பனிலியன்சஸ் அப்படின்றது. ஸோ அந்த 3 இனங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த 3 முதலாவதா சொன்ன அந்த போர்னியன் உராங்குட்டான், அதையே 3 சப்ஸ்பீசிஸா வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்த் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி, நார்த் வெஸ்டர்ன் போர்னியன் உராங்குட்டான். இன்னொன்று சென்ட்ரல் போர்னியன் உராங்குட்டான். இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்டர்ன் போர்னியன் உராங்குட்டான் அப்படின்னு. ஸோ சப்ஸ்பீசிஸ் வந்து 3, அது முதல் வகையில மட்டும் இருக்கு. பொதுவா ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தா அது மொத்தமா வந்து 3 வகை வந்து இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இது வந்து குரங்கு இனம் அப்படின்னு சொல்றத விட பெரிய குரங்கு இனம், அதாவது பிரைமேட்ஸ். அதுல கிரேட் டேப்ஸ்ல இது ஒரு வகை. ஓகே, இப்போ இந்த உராங்குட்டானுக்கு தானே லாங் ஹேர் இருக்கு. ஆமா, அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். உராங்குட்டானுக்கு தான் லாங் ஹேர் இருக்கு. ஓகே, இப்போ உராங்குட்டானை பொறுத்த வரைக்கும் அது பாக்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்கா பிரம்மாண்டமா பெருசா இருக்கும். அப்ப அதோட ஹைட் எவ்வளவு இருக்கும், அதோட வெயிட் எவ்வளவு இருக்கும் ப்ரோ? அது கம்மி தான். அதாவது இப்போ ஆண்ல வந்து உராங்குட்டான் பார்த்தோம்னா ஒரு 75 கிலோ இருந்து 100 கிலோ வரைக்கும் இருக்கும் அதனுடைய எடை. ஆமா, இதுவே வந்து பெண் உராங்குட்டான் வந்து ஒரு 36 இருந்து 54 கிலோ. அப்ப பாக்குறதுக்கு மட்டும் எப்படி ப்ரோ பெருசா இருக்கு? ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி அதிகமான கொழுப்புலாம் அதுக்கு இருக்கு. ஆமா, அதே மாதிரி அதனுடைய ஹைட்டு வந்து ஆண் உராங்குட்டான் வந்து 130 to 150 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 5 அடி வரைக்கும். இதுவே பெண் உராங்குட்டான் வந்து 110 இருந்து 120 சென்டிமீட்டர் தான் இருக்கும், 4 அடி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க பார்க்கும்போது அது பெருசா தெரிஞ்சா கூட அதை நீங்க இமேஜ்ல பாக்குறதுனால அப்படி தெரியுது. நம்ம முன்னாடி வந்து அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கொரில்லா ஒரு விஷயம் இருக்கு இதுல. என்னன்னா, இது கையை வந்து பயங்கர நீளமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, ஒரு ஆண் உராங்குட்டான் அதனுடைய கையை அப்படி விரிச்சுதுன்னா 2 பக்கமும் விரிச்சா அது வந்து 220 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட, அதாவது 7 அடிக்கு மேல போயிடும். அந்த அளவுக்கு விரிக்க முடியும் உராங்குட்டானால கைகளை. ஸோ அவ்வளவு நீளமான கைகள் வந்து அதுக்கு இருக்கு. இப்போ சிம்பான்சி, கொரில்லாவுக்கு வந்து பார்வை திறனோ, கேட்கிற திறனோ, மோப்ப சக்தியோ மனிதர்களுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி நம்ம தான் பேசியிருந்தோம். அப்ப இந்த உராங்குட்டானோ இந்த வகையில தான் வருது. அப்ப இதுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ பார்வை?
இதுக்கும் அதே மாதிரிதான், பார்வை, மோப்ப சக்தி, கேட்கும் திறன் எல்லாமே மனுஷங்களுக்கு மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சிம்பன்சிகளுக்கும் கொரில்லாக்களுக்கும் வயசானா கூட பார்வை நல்லா தான் இருக்கும். ஆனா உராங்குட்டான்களுக்கு அப்படி கிடையாது. வயசாக வயசாக பார்வை வந்து மங்க ஆரம்பிச்சிடும். மனுஷங்களுக்கு எப்படி மங்கு அந்த மாதிரி மங்க ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படி மங்குதுன்னா, இப்ப மற்ற சிம்பன்சி கொரில்லாக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வாழும். அதனால அதுக்கு உணவு தேவைன்னா அதுலயே இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் அது வந்து உணவு தேடி அது கொடுத்துரும். ஒராங்குட்டான் வந்து சாலிட்டரி அனிமல், தனித்தனியா வாழக்கூடியது. அதனால வேற வழி இல்ல, இது வந்து தானா தேடி உணவு தேடி தான் வாழணும். அப்ப கடைசி வரைக்கும் கண்ணை வச்சு உணவு தேடுறனால, பயங்கரமா கண்ணுக்கு வந்து வேலை கொடுக்கறனால அது வந்து காலப்போக்கில் அதனுடைய பார்வை திறன் வந்து குறையும். ஓகே ப்ரோ, காது கேட்கறது ப்ரோ? அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். காது கேட்கறது, மோப்ப சக்தி மனிதர்களுக்கு ஈக்குவலா அப்படியே இருக்கும். ஆனா சிம்பன்சிகள் அளவுக்கு இருக்காது. சிம்பன்சிகள்னால இன்ஃப்ரா சவுண்ட் கூட கேட்க முடியும். அந்த சவுண்ட் வந்து இதனால கேட்க முடியாது. ஆனா மனிதர்கள் கேட்கிற மாதிரி தான் கேட்கும். சரி ப்ரோ, இப்போ உராங்குட்டான் வந்து என்ன சாப்பிடும்? ஏன்னா இது ஹெர்பிவோரஸா, கார்னிவோரஸா, ஆம்னிவோரஸா, இல்ல எப்படி? ஆம்னிவோரஸ் தான், அனைத்துண்ணி தான். இது வந்து 60% இருந்து 90% ஃப்ரூட்ஸ் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பா மாம்பழம், அத்திப்பழம். அது ஏன் ப்ரோ அதை ஏன் இப்போ கொரில்லாவுக்கும் அப்படித்தான் இருக்கு, நம்ம சிம்பான்சிக்கும் அப்படித்தான் இருக்கு, இப்போ உராங்குட்டானுக்கும் பழங்கள் ஏன் ப்ரோ ஸ்பெஷலா பிடிக்குது? இப்ப நீங்க குழந்தைகளை எடுத்துக்கிட்டா, இப்ப காய்கறி இருக்கு, கீரை இருக்கு, பழம் இருக்குன்னா எதை விரும்புவாங்க? சாக்லேட் தான் விரும்பி சாப்பிடுறாங்க இப்ப இருக்கிற குழந்தைகள். இந்த குரங்குகள் வந்து, அதாவது இந்த குரங்கு உலகத்துல சாக்லேட் அப்படின்றது கிடையாது. ஏன் ப்ரோ? சாக்லேட் மரம் இப்ப காடுகள்ல இருக்கும்ல, அதை எடுத்து சாக்லேட் சாப்பிடலாம். ஆனா இவங்க வாழ்ற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, ரெயின் ஃபாரஸ்ட்ல எல்லாம் அது இருக்கு, சாக்லேட் மரம் இருக்காது. இவங்களுக்கு எது தேவையோ அது எங்க இருக்கோ, இவங்க வாழ்ற இடத்துல என்ன இருக்கு, அதுல எது நல்லா இருக்கு அதை பார்த்து இவைகள் வந்து தேர்ந்தெடுக்குது. அப்படி பார்க்கும்போது பழங்கள் இனிப்பா இருக்கிறனால இதுக்கு ரொம்ப ரொம்ப பழம் வந்து பிடிக்கும். பழம் காய்க்காது இல்ல, சீசன் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல இவைகள் வந்து மரப்பட்டைகள், கிளைகள், இலைகள், அதுக்கப்புறம் வந்து பூக்கள் அதை கூட சாப்பிடும். தேனை எடுத்து சாப்பிடும். தேனி கூட்டுல இருந்தே தேனை எடுத்து சாப்பிடும். இனிப்பு மனிதர்களுக்கு எப்படி இனிப்பு பிடிக்குதோ அதே மாதிரி குரங்குகளுக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்குது. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இது எறும்பு, பூச்சி, கரையான்களை சாப்பிடுறது மட்டும் இல்லாம சின்ன இது பறவைகள் இருக்கும், பறவைகளுடைய முட்டையை சாப்பிடும் திருடி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பறவைகளை வேட்டையாடி கூட சாப்பிடும். அப்படியே நேரா பிச்சு சாப்பிடும். இது வந்து இந்த இனிப்பு கிடைக்காதப்போ வேட்டையாடுமா, இல்ல இனிப்பு இருந்தாலும் வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு இல்ல இல்ல, இதுக்கு வந்து இது வந்து ரேரா தான் இந்த மாதிரி பறவைகளை, எலிகளை, அதுக்கப்புறம் வந்து மற்ற பாலூட்டிகள், சின்ன சின்ன அணில்கள் மாதிரி பாலூட்டிகளை வேட்டையாடும். ஏன்னா இதுக்கு புரத சத்து குறையும் போதுதான். இப்ப எல்லா சத்தும் கிடைச்சிருச்சு, ஆனா புரத சத்து கம்மியா இருக்குன்னா அதனுடைய நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். பழம் சாப்பிட்டாலும் பிடிக்காது, அதுக்கு இறைச்சி மேல ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஸோ தானா அதுக்கு புரதச்சத்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த உணர்வு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த நேரத்துல மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடும். மற்றபடி பெரும்பாலும் இது வந்து தாவரங்கள், பழங்கள் இது எல்லாத்தையும் சார்ந்துதான் வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவைகள் வந்து அதிகமா மரங்கள்ல தான் 90% வாழும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. மற்ற இப்ப சிம்பன்சி அதே மாதிரி கொரில்லாலாம் இருக்குல்ல, கீழே தான் அதிகமா வாழும். ஆனா இது வந்து மரத்து மேலதான் அதிகமா வாழ்றது. மீன்ஸ் இப்ப தூங்குறது சொல்றீங்களா, இல்ல பொதுவா? இல்ல பொதுவாவே மரத்து மேலதான். ஏன்னா சிம்பான்சி வந்து நம்மளே சொல்லியிருக்கோம் மரத்துல உள்ள கூடு கட்டி தான் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப உராங்குட்டான் எங்க வந்து தூங்கும்? உராங்குட்டானும் வந்து மரத்துல தான் தூங்கும், கூடு கட்டி தான் தூங்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 அடியில இருந்து 100 அடி ஹைட்ல இருக்கிற மாதிரி கூடு கட்டிடும். 100 அடிக்கா? அதாவது 100 அடிக்குன்னா அவ்வளோ பெரிய கிடையாது, அவ்வளவு உயரத்துல. அப்படின்னாலுமே 100 அடி ஹைட்னாலுமே என்னது யூகிக்கவே முடியலையே. ஏன்னா இவங்க வாழ்ற இடம் இருக்குல்ல, தென்கிழக்கு ஆசியா, எப்படின்னா இங்க இந்தோனேசியா, மலேசியா அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தீவுகள்ல வந்து வாழுது. குறிப்பா போர்னியா, சுமத்ரா அந்த ஐலாண்ட்ஸ்ல வந்து இது வாழுது. அங்க இருக்கக்கூடிய உயரமான மரங்கள்ல இது கூடு கட்டிரும். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இதனுடைய புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, மற்ற சிம்பன்சி இருக்குல்ல, அது வந்து கூடு கட்டினா கூடு கட்டி அப்படியே வந்து தங்கிரும். அதே மாதிரி இதுவும் கூட மரத்து மேல ஏறி மரத்துல இருக்கக்கூடிய அந்த கிளைகள் அது எல்லாத்தையுமே வந்து பின்னிரும். பின்னிட்டு அதுக்கு மேல இலைய போட்டு மெத்த மாதிரி ஆக்கி படுக்கும். ஆனா கூடவே இது வந்து ஒரு கூரை மாதிரி அமைப்பையும் உருவாக்கி, மழை பெஞ்சா இது மேல வந்து விழாம இருக்கிறதுக்காக கூரை அமைப்பை கூட இது வந்து உருவாக்கிரும். 5 to 15 நிமிஷத்துக்குள்ள தனக்கு தேவையான கூடை
அப்ப உராங்குட்டான் சிம்பான்சியோட இது கம்மி, ஸ்லோவா தான் கட்டுது. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் சிம்பான்சி வந்து 6ல இருந்து 7 நிமிஷம், ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ்னா 2ல இருந்து 3 நிமிஷம். அப்ப இது செட்டு போடுறதுனால டைம் எக்ஸ்ட்ரா ஆகுதா? அந்த கூரை போடுறது. ஆமா. இன்னொரு இதனுடைய புத்திசாலித்தனம் என்னன்னா, இதுவும் வந்து தினந்தோறும் மாத்திக்கிட்டே தான் இருக்கும், ஒரே கூட்டுல வந்து தங்காது. ஏன்னா இப்ப கிளைய பின்னி இலைய வச்சிருக்குன்னு வச்சுக்குவோம், அடுத்த நாள் கிளை கொஞ்சம் வளரும் போது இப்படி உதிர்ந்துரும், இலையும் வந்து உதிர்ந்து விழுந்துரும். அதாவது இந்த கட்டு பிரிஞ்சிரும், இலையும் உதிரும், புது இலை உருவாக்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நடக்கிறனால அடுத்தடுத்து தான் இது வந்து டெய்லி அதுக்கு தேவையான கூடு கட்டும். ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, மழை பெஞ்சா பெரிய பெரிய இலைகளை தலைமையில வச்சுட்டு நனையாம இருக்கும். இது வந்து ஒரு புத்திசாலித்தனம். மற்ற குரங்கு இனங்கள்லாம் அந்த அளவுக்கு இது எந்த குரங்கினமும் பெருசா பண்ணாது. ஆனா இந்த இனம் வந்து உராங்குட்டான் வந்து அப்படி பண்ணுது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, குச்சிகளை பயன்படுத்தும் சிம்பன்சி. அதே மாதிரி இதுவும் குச்சிகளை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல கற்களை நம்ம எப்படி தேய்ப்போம், ஃபயர் வர்றதுக்கு இல்ல, ஒரு மாதிரி கூர்மையாக்கி வேட்டையாடுறது அந்த காலத்துல. ஸோ அந்த மாதிரி இந்த உராங்குட்டான் வந்து கற்களை கூர்மையாக்குது, கட்டையை வந்து தேய்க்கிறது, வேட்டையாடுறதுக்கு இது வந்து இன்னும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுது. ஆமா, அதை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் மனிதன் எப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்திருப்பான் அப்படின்றத உராங்குட்டானை வச்சே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உராங்குட்டான் வந்து நமக்கு படிப்பினையை கொடுக்குது. இப்பேற்பட்ட உராங்குட்டான் வந்து காட்டுல சாதாரணமாவே 35ல இருந்து 45 வருஷம் வாழ்ந்துரும். இதுவே வந்து ஜூலெல்லாம்னா 50 to 60 வருஷம் வாழும். அதிகபட்சம் 63 வருஷம் வரைக்கும் கூட உராங்குட்டான் வந்து வாழ்ந்திருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மற்ற எல்லா பாலூட்டிகளையும் விட உராங்குட்டான் தான் ஒரு முறை குட்டி போட்டுச்சுன்னா அடுத்து 8ல இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2வது குட்டியை போடும். அது ஏன் அப்படின்றத அடுத்த வீடியோல இதனுடைய வாழ்க்கை முறை இனச்சேர்க்கை பத்தி பேசும்போது பார்க்கலாம். சரி, எனக்கு இதுல ஒரு கடைசி கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ நம்ம 3 குரங்கு வகை பார்த்துட்டோம், கொரில்லா பார்த்துட்டோம், சிம்பான்சி பார்த்துட்டோம், இப்போ உராங்குட்டான் பார்த்துட்டோம். நமக்கு தெரியும் மனிதர்கள் வந்து குரங்குல இருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது எந்த குரங்குல இருந்து வந்துச்சு? அது இந்த 3ல இருந்து எதுவும் வந்துச்சா? அது நம்ம மனித பரிணாமம் பத்தி பேசும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் ஹோமினாய்ட்ஸ் அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது தான் உராங்குட்டான், சிம்பன்சி, கொரில்லா, நம்மளும் கூட. ஸோ அதனால இது எதுல இருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தனியா அது பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அது ஒரு தனியா, ஏன்னா அது நம்ம நிறைய சயின்ஸ் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதுல பார்க்கலாம். சயின்ஸ்ன்றனால அது எஜுகேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்க கூடாது, அது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஓகே, அப்ப இந்த மூணுல இருந்து அப்ப எதுவும் இல்லை இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இவர் உடைக்க மாட்டது ஒரு கதை இருக்கு. அப்போ ஓகே, பாத்துக்கிறோம். அடுத்த வீடியோல உராங்குட்டானோட இனச்சேர்க்கை முறை, அதோட வேற என்ன வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே பார்க்க போறோம். இந்த உராங்குட்டான்ல அரசியல் விளையாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்களும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்த வீடியோல வந்து பாருங்க. உங்களுக்கு உராங்குட்டான்ல ஏதாச்சும் கேள்வி இருக்குங்க, அப்ப இந்த கேள்வி ஏப்பா கேட்காம விட்டேன், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த கமெண்ட்டுக்கு கொஸ்டினோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.